வணக்கம் நண்பர்களே, இது நமது இந்து தமிழ் கலாச்சாரம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சியில் இன்று உலகம் போற்றும் மாமனிதர், தமிழ் மொழியின் பெருமை, அறத்தின் ஒளிவிளக்கு, திருவள்ளுவர் பற்றிய முழு வரலாற்றை பார்க்கப் போகிறோம். ஆர் நவநீதம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், டி பாலசுப்ரமணியம் அவர்கள் கட்டம். முதலில் அகர முதல எழுத்தெல்லாம் திருவள்ளுவரின் திருக்குறள் ஹம்சத்வனி ராகத்தில் ஆதிதாளம். அவர் எப்போது பிறந்தார் என்பது குறித்து உறுதியான வரலாற்று சான்றுகள் இல்லை. ஆனால் பல ஆய்வாளர்கள் அவர் கிறிஸ்துவுக்கு முன் முதல் நூற்றாண்டுக்கும் கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். அவர் பிறந்த இடம் குறித்து பல கருத்துக்கள் உள்ளன. பொதுவாக மயிலாப்பூர் பகுதியில் பிறந்தவர் என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளது. அவரது பெற்றோர் குறித்து பல கதைகள் உள்ளன, ஆனால் வரலாற்று ஆதாரங்கள் மிக குறைவு. எனவே திருவள்ளுவரின் வாழ்க்கையை விட அவர் விட்டுச் சென்ற ஞானமே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. வள்ளுவர் என்பது ஒரு மரியாதை பட்டம் என்று கூறப்படுகிறது. திரு என்ற அடைமொழியுடன் சேர்ந்து திருவள்ளுவர் என்று அழைக்கப்பட்டார். அவர் மிகுந்த ஞானம் கொண்டவர் என்பதால் மக்கள் அவரை உயர்ந்த மரியாதையுடன் போற்று. திருவள்ளுவரின் மனைவி பெயர் வாசுகி. வாசுகியின் பக்தி, பணிவு மற்றும் கணவனிடம் கொண்ட மரியாதை பற்றி பல புகழ்பெற்ற கதைகள் உள்ளன. ஒரு நாள் வள்ளுவர் தண்ணீர் கொண்டு வரச் சொன்னபோது வாசுகி வேலை செய்து கொண்டிருந்த நிலையிலேயே கயிற்றுடன் குடத்தை நிறுத்திவிட்டு சென்றதாக கூறப்படும் கதை மிகவும் பிரபலமானது. இந்த கதைகள் வரலாற்று உண்மைகளாக இல்லாவிட்டாலும் இல்லற வாழ்வின் சிறப்பை எடுத்துரைக்கும் அடையாளங்களாக பார்க்கப்படுகின்றன. திருவள்ளுவர் நெசவு தொழில் செய்ததாக பாரம்பரிய நம்பிக்கைகள் கூறுகின்றன. தனது உழைப்பால் வாழ்க்கை நடத்தி அதே நேரத்தில் மனித வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை ஆராய்ந்தார். உலக புகழ்பெற்ற திருக்குறள் என்ற நூலை திருவள்ளுவர் இயற்றினார். திருக்குறள் என்பது வெறும் தமிழ் நூல் அல்ல, அது மனித வாழ்க்கைக்கான வழிகாட்டி. இதில் அறத்துப்பால் 38 அதிகாரங்கள், பொருட்பால் 70 அதிகாரங்கள், காமத்துப்பால் 25 அதிகாரங்கள், மொத்தம் 133 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள், மொத்தம் 1330 குறள்கள். திருக்குறளை உலகிற்கு அறிமுகப்படுத்த திருவள்ளுவர் மதுரை சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு தமிழ் சங்க புலவர்கள் அவரது நூலை சோதித்ததாக ஒரு புராண கதை உள்ளது. திருக்குறள் சங்க பலகையில் வைக்கப்பட்ட போது மற்ற நூல்கள் கீழே விழுந்து குறள் மட்டும் உயர்ந்து நின்றதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் குறளின் மேன்மையை மக்கள் உணர்ந்தனர் என்று நம்பப்படுகிறது. திருக்குறள் எந்த ஒரு மதத்தையும் மட்டும் சார்ந்ததல்ல. மனித நேயம், அன்பு, ஒழுக்கம், நேர்மை, ஆட்சி, கல்வி, குடும்பம், நட்பு, காதல் என வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் பேசுகிறது. அதனால்தான் திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. திருக்குறள் உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், சீனம், ரஷ்யம், ஜப்பானியம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இன்று உலகம் முழுவதும் உள்ள பல பல்கலைக்கழகங்களில் திருக்குறள் ஆய்வு செய்யப்படுகிறது. திருவள்ளுவர் சிலை உலக புகழ்பெற்ற நினைவு சின்னமாக உள்ளது. 133 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலை திருக்குறளின் 133 அதிகாரங்களை நினைவுபடுத்துகிறது. கடலின் நடுவே கம்பீரமாக நிற்கும் இந்த சிலை தமிழ் மக்களின் பெருமையை உலகிற்கு எடுத்துக் காட்டுகிறது. தமிழகத்தில் திருவள்ளுவரின் நினைவாக வள்ளுவர் ஆண்டு பின்பற்றப்படுகிறது. தமிழ் கலாச்சாரம், கல்வி மற்றும் அறநெறி குறித்து பேசும்போது திருவள்ளுவரின் பெயர் தவிர்க்க முடியாததாக உள்ளது. இன்றைய உலகில் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் மனித நேயம் குறைந்து வருகிறது. அன்பு, பொறுமை, ஒழுக்கம், நேர்மை, நல்லாட்சி, கல்வி, குடும்ப ஒற்றுமை போன்றவற்றை திருக்குறள் தொடர்ந்து கற்றுத்தருகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் கூறப்பட்ட அவரது சிந்தனைகள் இன்றும் பொருந்துகின்றன. அதனால்தான் திருவள்ளுவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, மனிதகுலத்தின் வழிகாட்டி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற முதல் குறளில் தொடங்கி மனித வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் விளக்கிய மகான் திருவள்ளுவர் தமிழ் உலகின் அழியாத அடையாளமாக என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார். நன்றி. நம் மண்ணின் மைந்தன் திருவள்ளுவர். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு நமது இந்து கலாச்சாரம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.